வணக்கங்க. நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி தழை சட்னி தான் பார்க்குறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷு. இந்த கொத்தமல்லி சட்னி வந்து கம்மங்கூழுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாப்பாட்டுக்கு துவையலாக தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க. எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு போட்டு உளுந்தம்பருப்பு போட்டு அது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் பொன்னிறமாக மாறின பிறகு கொஞ்சோண்டு புளி போட்டுக்கோங்க. வரமிளகா 4 போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு அலசி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி வடிஞ்ச பிறகு அந்த தலைகளை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் அதோட அந்த ஸ்மெல் வராது, ரா ஸ்மெல் வராது. கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொத்தமல்லி தழை நல்லா வதங்கின பிறகு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி இறக்குறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி துருவின தேங்காவை போட்டு ஒரே ஒரு வணக்கு சூடு மட்டும் ஆனால் போதும் லைட்டாக. அந்த மாதிரி வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி ஆறின பிறகு அதை மிக்சியில் அரைச்சி வச்சுருங்க. அவ்வளோதாங்க நம்ம கொத்தமல்லி சட்னி ரெடி. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாங்க. தாளிப்பு எந்த சட்னிக்குமே ஒரு தாளிப்பு போடும்போது அதோட டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த சட்னி செஞ்சு பாருங்களேன். 2 இட்லி சாப்பிட்ற குழந்தைங்க கண்டிப்பாக 4 இட்லி சாப்பிடும். கண்டிப்பாக இந்த சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம ஒரு வானொலி எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு போட்டு வரமிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணும்போது பெருங்காயத்தூள், எல்ஜி பெருங்காயத்தூள் இருக்குதுங்க, அதை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அது எல்ஜி பெருங்காயம் போட்டு வதக்க விடாதீங்க. ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. பாருங்கள், நான் போட்ட அடுத்த நிமிஷமே அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து அரைச்ச சட்னியில் போட்டு மிக்ஸ் பண்ணி பரிமாறுங்க. அவ்வளோதாங்க நம்ம கொத்தமல்லி சட்னி 2 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். இந்த சட்னி வச்சு நீங்கள் தோசையோ இட்லியோ தயிர் சாப்பாட்டுக்கோ வச்சு கொடுங்களேன். குழந்தைங்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. வெரி ஹெல்தி ஃபுட்டுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.